ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 37. ஏதன் மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷுன விமுஹ்யதி கர்ஹிச்சித். மொழிபெயர்ப்பு. ஓ பிரம்மா, இம்முடிவை உறுதியான மன ஒருமையுடன் நீர் பின்பற்ற வேண்டும். இதனால் இடைப்பட்ட அல்லது முடிவான அழிவு காலத்தில் எவ்விதமான அகங்காரமும் உமது அமைதியை குலைக்காது. பொருளுரை. முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை முழுவதையும் அகம் சர்வசேத் பிரபவ என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கி கூறியுள்ளார். அதைப் போலவே முழு ஸ்ரீமத் பாகவதமும் கூட அகம் ஏவாசம் ஏவாக்ரே என்பதை போன்ற 4 பதங்களில் சுருக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக மிகவும் முக்கியமான பாகவத சித்தாந்தத்தின் அந்தரங்க நோக்கமானது ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் முதலில் பேசியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 பதங்களுக்கும் தவறாக பொருளுரைக்க முயன்ற இலக்கண நிபுணர்களும் பக்தரற்ற பௌதிக அறிஞர்களும் பலர் உள்ளனர். ஆனால் தாம் கற்பித்த முடிவிலிருந்து வழிதவறி செல்ல வேண்டாம் என்று பிரம்மதேவருக்கு பகவான் தாமாகவே அறிவுரை கூறினார். 4 பதங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் கருப்பொருளை உபதேசித்தவர் பகவான். அதை பெற்றவர் பிரம்மதேவர். அகம் என்னும் சொல்லுக்கு வார்த்தை ஜாலங்களால் அருவவாதி ஏற்படுத்தும் தப்பான அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்றுபவர்களின் மனதை குழப்பக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளையும் பாகவதர்கள் எனப்படும் அவரது கலப்பற்ற பக்தர்களையும் பற்றிய நூலாகும். பக்தி தொண்டின் இந்த இரகசிய இலக்கியத்தை அணுகும் வழி அந்நியர் எவருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பரமபுருஷ பகவானுடன் உறவை ஏற்படுத்தி கொள்ளாத அருவவாதிகள் இலக்கணத்தில் தங்களுக்குள்ள அறிவு பற்றாக்குறையுடனும் மரட்டு கற்பனையுடனும் சில சமயங்களில் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு பொருளுரைக்க முயல்கின்றனர். எனவே பெயரளவேயான இலக்கண நிபுணர்களாலோ அல்லது அறிவு பற்றாக்குறையாக உள்ள மற்றவர்களாலோ ஏற்படுத்தப்படும் முடிவால் ஒருவன் ஒருபொழுதும் வழி தவறி சென்றுவிடக்கூடாது என்றும், மாறாக பரம்பரா முறையின் மூலமாக மனதை எப்பொழுதும் சரியாக நிலைப்படுத்த வேண்டுமென்றும் பிரம்மானை, மேலும் எதிர்காலத்தில் பிரம்மாவின் சீடப்பரம்பரையில் வரவிருக்கும் பகவத் பக்தர்கள் அனைவரையும் பகவான் எச்சரிக்கிறார். பௌதிக அறிவால் புதியதொரு அர்த்தத்தை கற்பிக்க எவரும் முயலக்கூடாது. எனவே பிரம்மாவால் பெறப்பட்ட அறிவு முறைக்கேற்ப பகவானின் பிரதிநிதியாக இருப்பவரும் பரம்பரா முறையை பின்பற்றுவருமான ஓர் உண்மையான ஆன்மீக குருவை ஒருவன் அணுக வேண்டும். குறையுடைய பௌதிக அறிவின் மூலமாக தனது சொந்த அர்த்தத்தை பிழிந்தெடுக்க ஒருவன் முயலக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு அதிகாரபூர்வமான வேத இலக்கியங்களுக்கேற்ப சரியான பாதையில் சீடனை பயிற்றுவிப்பதில் திறமையுடையவராவார். மாணவனை குழப்புவதற்காக வார்த்தை ஜாலங்களை அவர் கையாள மாட்டார். தமது சொந்த செயல்களின் மூலமாக பக்தி தொண்டின் கொள்கைகளை அவர் சீடனுக்கு போதிக்கிறார். தனக்குரிய நேரடியான பக்தி சேவை இல்லையெனில் ஒருவன் அறிவவாதிகளையும் வரட்டு கற்பனையாளர்களையும் போல பிறவிதோறும் மனக்கற்பனைகளிலேயே ஈடுபட்டு இறுதி லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடும். உண்மையான ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதால் மாணவன் பூரணமான அறிவு நிலைக்கு உயர்வடைவான். உலகிலுள்ள பற்றற்ற நிலையே உயர்வை குறிக்கும் அடையாளமாகும். புலன் நுகர்வு உலகிலிருந்து ஒருவன் தன்னை பிரித்து கொள்வதைக் கண்டு பௌதிக அறிஞர்கள் ஆச்சரியமடைகின்றனர். இதனால் கிருஷ்ண உணர்வில் நிலைபெற்று இருப்பதற்குரிய எந்த முயற்சியும் அவர்களுக்கு மாயமானதாக காட்சியளிக்கிறது. சிற்றின்ப உலகின் மீதுள்ள இப்பற்றற்ற நிலை பிரம்ம பூத நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உன்னதமான பக்தி, பராபக்தி வாழ்வின் ஆரம்ப நிலையாகும். வாழ்வின் இந்த பிரம்ம பூத நிலை ஆத்மராம நிலை என்று கூட அறியப்படுகிறது. இந்நிலையில் ஒருவர் முழுமையான சுய திருப்தி அடைவதுடன் சிற்றின்ப உலகின் மீது ஆசையும் கொள்வதில்லை. பூரண திருப்தி அளிக்கும் இந்நிலைதான் பரமபுருஷரை பற்றிய உன்னத அறிவை புரிந்து கொள்வதற்குரிய சரியான நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதம் இதை உறுதி செய்கிறது. பக்தி தொண்டை நிறைவேற்றியதன் பயனாய் சிற்றின்ப உலகின் மீது முழுமையான துறவு ஏற்படுகிறது. இவ்வாறாக முற்றிலும் திருப்தியடைந்த நிலையிலுள்ள வாழ்வுக்கு இத்துறவே சான்றாகும். முக்தியடைந்த இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பூரண திருப்தியும் சிற்றின்ப உலகின் மீதுள்ள துறவும் கொண்டுதான்
இந்நிலையில் இறை விஞ்ஞானத்தின் பரம ரகசியத்தை ஒருவரால் அறிய முடியும். இலக்கணத்தாலும் மனக்கற்பனையாலும் அல்ல. இதை பெரும் தகுதி பிரம்மாவிற்கு இருந்ததால் ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கத்தை விடுபட்டுள்ள எந்த பக்தனும் பகவானிடமிருந்து இந்த நேரடியான உபதேசத்தை பெறுவது சாத்தியமாகிறது. இது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் இடையறாமல் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு அவர்கள் மீதுள்ள அகாரணமான கருணையால் பகவான் நேரடியான உபதேசங்களை வழங்கி பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் சரியாக முன்னேறும்படி செய்கிறார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்நான்கு பதங்களையும் மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது. மாறாக பிரம்மதேவரால் கண்டு அனுபவிக்கப்பட்டதைப் போல பரமபுருஷ பகவானை நேருக்கு நேராக காண்பதன் மூலமாக பகவானின் வசிப்பிடமான வைகுண்டத்தை பற்றி அனைத்தையும் ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டின் பயனாய் உன்னத நிலையில் அமையப்பெற்றிருக்கும் பகவானின் எந்த பக்தராலும் இத்தகைய வைகுண்ட உணர்வை பெற முடியும். கோபால தாமணி உபனிஷதத்தில் ஸ்ருதி கோப வேஷோ மே புருஷ புரஸ்தாத் ஆபிர் பபுவ என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பிரம்மாவின் முன் பகவான் ஓர் இடைச்சிறுவனாக அல்லது முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அல்லது கோவிந்தனின் ரூபத்தில் தோன்றினார். இந்த கோவிந்தனை பிரம்மதேவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் விவரித்துள்ளார். கோலோக பிருந்தாவனம் எனப்படும் மிக உயர்ந்த வைகுண்ட லோகத்தில் வாழும் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரம்மதேவர் வழிபட விரும்புகிறார். அங்கு ஓர் இடைச்சிறுவனின் உருவில் சுரபி மாடுகளை பாதுகாக்கும் வழக்கத்தை மேற்கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகளால் கோபியர்கள் அன்புடனும் மரியாதையுடனும் சேவிக்கப்படுகிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம்தான் பரமபுருஷரின் ஆதி ரூபமாகும். கிருஷ்ணஸ்த பகவான் ஸ்வயம். இதுவும் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவாகிறது. முழுமுதற் கடவுளாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். நேரடியாக நாராயணரோ அல்லது புருஷ அஜதாரங்களோ அல்ல. இவர்கள் அடுத்து வரும் தோற்றங்கள் ஆவர். எனவே முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வை குறிப்பதே ஸ்ரீமத் பாகவதமாகும். பகவத்கீதையைப் போலவே ஸ்ரீமத் பாகவதமும் பகவானின் சபத் வடிவம்தான். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் பகவத் விஞ்ஞானம் என்பதும் இதில் பகவானும் அவரது வசிப்பிடமும் பூரணமாக அறியப்படுகின்றனர் என்பதும் தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா.